நம்ம ஒரு அழகான கிராமத்தில் தான் இருக்கோம். அந்த கிராமத்தை பேர் பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னா பூண்டி ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்கே இருக்கிற மக்கள் இப்போவும் இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறாங்க அப்படின்றது இங்கே பார்த்தாலே தெரியுது. இந்த ஒரு பூண்டி டேமு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இந்த ஒரு டேமு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. வணக்கம், நான் தான் யோகி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையோட முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் பார்க்க போகிறோம். பூண்டி ஏரின்னு சொல்லுவாங்க, பூண்டி டேமு. ஆல்மோஸ்ட் அந்த டேமுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேமு என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து பூண்டி டேமுன்னு தான் சொல்லுவாங்க, பூண்டி ஏரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து 1948 வந்து இதுக்கு நேம் வந்து மாற்றிட்டாங்க. என்னன்னா இல்லை, மாற்றலை, அப்போ தான் வச்சாங்க இந்த டேமுக்கு. சுமார் 1940 இங்கே ஒரு அழகான 10 கிராமங்கள் இருந்திருக்கு அண்ட் ஒரு கொசஸ்தல ஆறும் இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போது இந்த ஒரு டேமு மட்டும்தான் சென்னையோட மெயின் வாட்டர் சப்ளையாகவும் இருக்குது. ஸோ 1948 தான் இந்த ஒரு டேமுக்கு நேம் அப்படின்றது வைக்கிறாங்க. அதுவும் சத்யமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குங்க. 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சரியான கடை இருக்கும், இங்கெல்லாம் பார்க்கிங்கெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து டோக்கன் போடுவாங்க. இப்போ நம்ம இது உள்ளே வரணுன்னா டோக்கன் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நானும் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்க போகிறேங்க. அப்படின்னா டேமுக்கு கீழே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரில. நான் டைரெக்டாக மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு டேம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அணைக்கட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2 ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து 2 கம்மியாக போகிறதுனால அலோவ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் பசங்கள்லாம் குளிச்சுன்னு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது பாருங்களேன், என் பின்னாடி நல்லா தெரியும் உங்களுக்கு. 2 டேம், 2 அணைக்கட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பேக் சைடில் போகிறாங்க, தண்ணி அப்படியே ஆறாக ஓடுது. அருமையாக இருக்குங்க இந்த இடம். பாருங்களேன், என் பேக் சைடு பாருங்கள். என் பேக் சைடு டேம் போயிட்டுருக்கு. ஐ மீன் டேம் ஓப்பனில் இருக்குது. நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. தெரியுதுங்களா? ஆக்சுவலாக மைக் வந்து இல்லை, மைக் வந்து ஹெல்மெட்டில் இருக்குது. நான் வந்து டைரெக்டாக கோப்ரோ மைக்கில் தான் பேசியிருக்கேன். எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓகே காய்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து கீழே போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. எல்லாம் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டு. If you like this video, don't forget to like, share and subscribe to Mr. Flyout channel. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை, டேக் கேர் guys.